நம்ம இப்போ கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 20 காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸு புளி, உப்பு, தக்காளி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா அரைச்சாச்சு. புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியை ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும். நல்லா அப்படி கலந்து விடணும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயம், போட்டு நல்லா கலரி விடணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலரிட்டு அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.